இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில நம்பர் 1 யூனிவர்சிட்டியான விஐடி யூனிவர்சிட்டியை பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அவங்க ஆல்ரெடி அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையான அந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அதனால மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு வாகை சுடரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் விஐடியோட அபிஷியல் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு சொன்னா vit.vit.ac.in அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் அட்ரஸை நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான வெப்சைட் ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணி இந்த ஒரு வெப் பேஜ்க்கு நீங்க வரலாம். ஸோ இந்த வெப் பேஜ்ல ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு வெப் பேஜ் தான். உங்களுக்கு ஈஸியா டீடைல்ஸ் கொடுக்க முடியும். டீடைல்ஸ் கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்க, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிக்க போறீங்க, நீங்க வந்து விஐடியில் அப்ளிகேஷன் போடணும்னா நீங்க சைன் அப் பண்ணி அப்ளிகேண்டோட ஃபுல் நேம் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, அடுத்து ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்க, அடுத்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் தென் இந்த கேப்சா கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க லாகின் கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் பிளஸ் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க லாகின் பண்ணதுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓபன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி நீங்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பத்தி நம்ம ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் VITEEE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தான் நம்ம வந்து இதுக்கு தான் நம்ம போட போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது சைன் இன் ஃபார் ரெஜிஸ்டர்ட் யூசர். நான் காமிச்சேன் இல்லைங்களா, சைன் அப் பண்ண சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சைன்இன் பண்றோம். உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்க இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அந்த ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் பேமெண்ட் இருக்கு. ஸோ இதுக்கான பேமெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸோ 1350 rupees என்னமோ வரும். ஸோ அது பார்த்துக்கலாம். அடுத்து போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ற மாதிரிக்கும் ஃபைனலா டவுன்லோட் பண்ற மாதிரிக்கும் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் 6 step ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ரோக்ராம் இவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து விஐடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 விஐடி இருக்கு. ஃபர்ஸ்ட் விஐடி வெள்ளூர், விஐடி சென்னை, விஐடி ஆந்திர பிரதேஷ், விஐடி போபால் அண்ட் விஐடி மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொரிஷியஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது, ஓகே, அதை விட்டுடலாம். ஸோ இந்த 4ல தான் நமக்கான கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுக்க போறோம், கிடைக்க போகுது. விஐடியில் அப்ளிகேஷன் போட்டுட்டு நமக்கு கிடைக்க போகுது. ஸோ விஐடியை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் டேட், க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். அப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னு சொன்னா March 31 முடிய போகுதுங்க. ஸோ இன்னும் அப்ளிகேஷன் போடாதவங்க முதல்ல போய் அப்ளிகேஷன் போட்டுடுங்க. அடுத்து எக்ஸாம் டேஸ் அப்படிங்கிறது விஐடி தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேஸ் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. April 21 இருந்து 27 வரைக்கும் ஒரு 8 days நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசல்ட் என்னைக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்னா April 30th ரிசல்ட் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் வந்து 5 roundsல நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபைனல் டீடைல்ஸ் எல்லாமே இதனுடைய விஐடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ என்னென்ன கோர்ஸ் நம்ம படிக்க போறோம். ஸோ இதனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1 லட்சம் ரேங்க்குள்ள வரவங்களுக்கு விஐடி வெள்ளூர்லயே உங்களுக்கான சான்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். 1 லட்சம் தான் நமக்கான ரேங்க். நீங்க முன்னாடி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளூர்ல கிடைக்கும். ரேங்க் பின்னாடி போக போக சென்னை எடுக்கலாம், இல்ல ஆந்திர பிரதேஷ் போகலாம், இல்லைன்னா போபால் போகலாம். சரிங்களா? ஆனா ரேங்க் எந்த அளவுக்கு நீங்க முன்னாடி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் கேம்பஸ் தான். ஆனா வெள்ளூர்லயே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ரேங்க் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
ஸோ இதுல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஜென்ரலா விஐடி பாத்தீங்கன்னா கோர்ஸை 2 விதமா கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒன்னு குரூப் ஏ, இன்னொன்னு குரூப் பின்னு சொல்றாங்க. இப்போ குரூப் ஏல என்ன அப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கறதெல்லாம் விஐடில அந்த குரூப் ஏல வருது. கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அடுத்து பிடெக்ல ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஏல வரும். குரூப் பில என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா கோர்ஸுமே குரூப் பில வரும். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிசினஸ் சிஸ்டம்ஸ் இன் கொலாபரேஷன் வித் டிசிஎஸ் அது கொடுக்குறாங்க. And then BTech Computer Science and Engineering, Data Science, BTech Electrical and Electronic Engineering, and then Electrical and Computer Science Engineering, Electronics Communication Engineering, Electronics and Instruction Engineering, Electronics Communication Engineering, Biomedical Engineering, and then Electronics Engineering, Information Technology, and then Mechanical Engineering, Electric Vehicles, Mechanical Engineering, then Mechanical Engineering, Smart Manufacturing அப்படின்னு சொல்லிட்டு different categories கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, என்ன குரூப் ஏக்கும் குரூப் பிக்குமான பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, குரூப் ஏ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு 20,000 ஃபீஸ் குறைவா இருக்கும். குரூப் பில சோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நீங்க எந்த டிகிரி எடுக்கிறதா இருந்தாலுமே இன்ஜினியரிங் கோர்ஸ்ல நீங்க எது எடுக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் ஃபீஸ் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே குரூப் பில வந்து நம்ம 5 ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். செலெக்ஷன் ப்ராசஸ்ல 5 ரவுண்ட்ஸ் அப்படி இருக்கும்னு சொன்னோம். நீங்க எந்த அளவுக்கு ஃபீஸ் குறைவா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரேங்க் எடுக்கணும். விஐடியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயே உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 1,98,000 வருஷத்துக்கே அவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே செகண்ட் ஸ்லாட்ல உங்களோட ரேங்க் பின்னாடி போது நீங்க செகண்ட் ஸ்லாட்ல வரீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 3,10,000 ரூபாய் இருக்கும். 3,07,000 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3,10,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து தேர்ட் ஸ்லாட்ல வரீங்க, இன்னும் ரேங்க் பின்னாடி இருக்கீங்க, தேர்ட் ஸ்லாட்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 4 லட்சம் ரூபாய் வரும். ஓகே, 4,05,000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஃபோர்த் ஸ்லாட்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4,50,000 லட்சம் ரூபாய் வரும். 4,50,000 ரூபாய் வரும். இதே நீங்க 5th ஸ்லாட்ல வரீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 4,90,000 இல்ல 95,000 அப்படிங்கிற ஒரு இதுல வந்து உங்களுக்கு ஃபீஸ்க்கு வரும். அதனால குரூப் ஏ குரூப் பிக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஃபீல மாறுது. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து அட்மிஷன் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ். அதுல நம்ம வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து நம்ம இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு அப்ளிகேஷன் போடுறோம். செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு. அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்து தேர்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நமக்கான ஸ்லாட்டை நாம புக் பண்ணணும். நம்ம எப்போ கரெக்டா அவங்க சொல்லக்கூடிய அந்த டேட்ஸ்குள்ள நம்மளோட ஸ்லாட்ஸை நம்ம புக் பண்ணிட்டு சென்டர் அவங்க சொல்லுவாங்க எந்த சென்டர்ல நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டருக்கும் அந்த ஸ்லாட்டையும் நம்ம புக் பண்ணிடணும். இது கேண்டிடேட் செய்ய வேண்டிய வேலை. அண்ட் தென் அடுத்து நம்ம அந்த சென்டருக்கு போகணும். சென்டர்ல போயிட்டு நம்ம அப்பியர் ஆகணும், எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகணும். அண்ட் தென் அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அது 6ஆம் தேதி. நம்ம ஏற்கனவே அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு April 30th வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவான ஒரு டேட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்து பாஸ் ஆயிட்டோம். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மெண்ட்ன்றது வரும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் விஷ் லிஸ்ட் பை த கேண்டிடேட்ஸ். நான் என்னென்ன ப்ரோக்ராம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஐ மீன் என்னென்ன கோர்ஸ் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அட்மிஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ற மாதிரி உங்க இமெயில பார்க்கணும். உங்களோட மொபைல் நம்பரை நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கான அட்மிஷன் லெட்டர் அப்படிங்கிறது வரும். நீங்க அதை எடுத்துக்கணும். ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி. ஸோ நேஷனாலிட்டி அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒரு அஃப்கோர்ஸ் இந்தியனா இருப்பீங்க, நான் இந்தியனாவும் இருக்கலாம். ஸோ பிஐவி ஹோல்டர் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க.
ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்களாக கூட இருக்கலாம். NRI applicants can directly apply under NRI category through NRI application form அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபாரின் applicants who studied or studying abroad can apply directly through international application form. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது என்ன? Candidates whose date of birth falls on or after 1st July 2003 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஜூலை 2023. ஸோ இந்த டேட்ல ஓகேங்களா, இது இல்லைன்னா அதுக்கப்புறமா பிறந்திருந்தா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். And then candidates who fail to produce this certificate in original as proof of their age at the time of counseling shall be stand disqualified. நீங்க வந்து ஏஜ்க்கான அந்த ப்ரூஃபையும் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ பெட்டர் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிடலாம். அடுத்து date of birth as recorded in the high school or SSLC or 10th certificate will be considered authentic. So date of birth அப்படிங்கிறது நீங்க ஒரிஜினல் எடுத்துட்டு போறது தான் எப்பவுமே பெஸ்ட். Applicants should produce this certificate as original proof of their age at the time of counseling. So counseling அப்ப நீங்க ஏஜ்க்கான அந்த இதை வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். So qualifying examination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Candidates appearing for this VITE 2025 should have either completed or shall be appearing in 2025 in any one of the following examinations. So very simple. அதாவது 10+2 பேட்டர்ன்ல படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இல்ல CBSE பேட்டர்ன்ல படிச்சிருந்தாலும் சரி. ஸோ நீங்க வந்து இந்த போர்டு எக்ஸாம்ல கிளியர் பண்ணிருக்கணும், இல்ல இப்ப நீங்க அப்ளை பண்றவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ரெக்வயர்மெண்ட் ஃபார் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்னென்ன தேவைப்படுது இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்? Applicants should be qualified for admission to collegiate education. Applicants applying for undergraduate engineering admission அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மினிமம் அக்ரிகேட் மார்க் 60% இருக்கணும். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி. ஸோ இந்த 4 தான் வச்சு அவங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த எக்ஸாம்ல வந்து 60% ஆஃப் அக்ரிகேட் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைட். இதே SC STயா இருந்தா அவங்க 50% ஆஃப் மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். அதாவது PCMB, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி. Applicants who have attempted mathematics, physics, chemistry, English and aptitude VITE 2025 are eligible for tech programs. எல்லாமே இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெக் கோர்சஸ் எல்லாத்தையுமே எடுக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து applicants who have attempted PCMB, PCB, who have attempted biology, physics, chemistry, English, aptitude, மேக்ஸ் இல்லாம இது எல்லாமே செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வெள்ளூர்ல எடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஹெல்த் சயின்ஸ் எடுக்கலாம், பயோ இன்ஜினியரிங் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போபால்ல எடுக்கலாம். சரிங்களா, இந்த 2 கோர்ஸும் போபால்ல நீங்க எடுக்க முடியும், மற்ற எல்லாமே வெள்ளூர்லயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செலக்ஷன் கிரைட்டீரியா அப்படிங்கறத பார்ப்போம். So selection is based on the rank secured through CBT. நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாம் சென்டர் சொல்றாங்க, நீங்க அங்க போய் டெஸ்ட் எழுதுறீங்க, அதுல மார்க் எடுக்கிறீங்க, அதை பொறுத்து தான் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ரேங்கை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கான சீட் அப்படிங்கிறது அலாட் பண்ணப்படும். ஓகே, அடுத்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் ஆன்லைன் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் their ranking. ரேங்கிங்கை பொறுத்து ஆன்லைன் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். They can give options for specific campus. So எந்த கேம்பஸ்ல நான் எனக்கு வெள்ளூர்ல வேணும்னா வெள்ளூர்ல, சென்னையில வேணும்னா சென்னையில, இல்ல நான் ஆந்திர பிரதேஷ்ல எடுத்துக்கிறேன்னா ஆந்திர பிரதேஷ், இல்ல போபால்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா போபால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டகரி ஆஃப் ஃபீஸ். ஓகே, அடுத்து அலாட்மெண்ட் will be based on the rank obtained. ஓகேங்களா, and then available option. Candidates with rank up to 1 lakh are eligible for counseling to all 4 campuses. நீங்க 1 லட்சத்துக்குள்ள ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா 4 கேம்பஸுக்குமான அந்த கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். VIT வெள்ளூர், VIT சென்னை, VIT AP, VIT போபால். Rank holders above 1 lakh are eligible for counseling in VIT AP and VIT போபால் campus only. நான் ரேங்க் 1 லட்சத்துக்கு மேல இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெள்ளூர் கேம்பஸையும் சென்னை கேம்பஸையும் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலா நான் வந்து ஒன்னு ஆந்திர பிரதேஷ் போகணும், இல்லைன்னா போபால் போகணும்.
VIT will verify the eligibility of candidates after completing the tuition fees payment and on or before the stipulated date. ஸோ அவங்க டேட் சொல்றதுக்குள்ள நீங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் கட்டின முடிஞ்ச ஃபீஸ் கட்டினாதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உறுதிப்படுத்தப்படும். Candidates are required to produce documents while reporting to the campus. ஓகே, இது வந்து ஆஃபீஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனல் அட்மிஷன் ஆஃபர் டியூரிங் த கவுன்சிலிங் will be valid only if the eligibility is fulfilled அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் MPCEA அப்படின்னு சொல்றது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட். இதுல வந்து மேக்ஸுக்கு பதிலாக பயாலஜி வரும். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட். ஸோ இது படிச்சிருந்தா, அதாவது நம்ம இந்த கோர்ஸ் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து மேத்ஸ்ல 40 கொஸ்டின் வரும், பிசிக்ஸ்ல 35 கொஸ்டின் வரும், கெமிஸ்ட்ரியில 35 கொஸ்டின், இங்கிலீஷ் 5 கொஸ்டின், ஆப்டிடியூட் 10 கொஸ்டின் வரும். ஸோ மொத்தம் டைமிங் பார்த்தோம் அப்படின்னா 2 hours 30 minutes, 2.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். இதே நான் வந்து பயாலஜி எடுத்து தான் நான் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட் நீங்க இதுக்கும் அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கான டைமும் 2 hours 30 minutes அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா, ஒன்னு மேக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல 40 மார்க்ஸ், இல்ல பயாலஜி எடுத்தீங்கன்னா அதுல 40 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சிலபஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த சிலபஸ்ல இங்க வந்து ஒரு 5 டேப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அபிஷியல் வெப்சைட் நான் சொல்றது. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட்க்கு ஒரு 5 டேப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கான அந்த சிலபஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுது. ஸோ சிலபஸை நீங்க போய் பார்க்க முடியும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சிலபஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வருது. அதே மாதிரி அப்படி மேக்ஸ்க்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, பயாலஜிக்கும் அதே மாதிரி நமக்கு சிலபஸ் ஓப்பன் ஆகுது. இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட்க்கும் அதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸ். அதனால 1 லட்சத்துக்குள்ள ரேங்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால நீங்க முயற்சி பண்ணி கடுமையா உழைச்சு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால வந்து சாதிக்க முடியும். உங்களுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 4 ரவுண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன 5 ரவுண்டுன்னு சொன்னேன். இந்த 5 ரவுண்ட்ல 4 ரவுண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேலூர், சென்னைக்கு அந்த கேம்பஸ்க்கான இன்டர்வியூஸா இருக்கும், அந்த ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கா இருக்கும். இந்த 5th ரவுண்டு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷும் போபாலுக்குமானதாக இருக்கும். அதனால நீங்க இப்போ இருந்தே நல்லா தரவா படிங்க. உங்களோட பப்ளிக் எக்ஸாம் முடிங்க. பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு தரவு ப்ரிப்பரேஷனோட நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும், வின் பண்ண முடியும். அந்த 1 லட்சத்துக்குள்ள வருவீங்க, ரேங்க் நல்லா எடுப்பீங்க. எந்த அளவுக்கு ரேங்க் முன்னாடி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீஸும் குறைவா இருக்கும். கண்டிப்பா உழைங்க, உங்களால ஜெயிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.